எதிர்பாராத அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காலை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு முறை ஹட்சன் டெய்லர் இங்கிலாந்தில் பர்மிங்ஹாமில் பேச அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது பயங்கர மழையும் இடியும் மின்னலுமாக இருந்ததால் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர் ஹட்சன் டெய்லரிடம், நீங்கள் இன்று இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம், இவ்வளவு இடியும் மின்னலும் மழையுமாய் இருப்பதால் கூட்டம் ரத்தாகிவிடும் என்று ஜனங்கள் விளங்கி கொள்வார்கள், அந்த கூட்டத்திற்கும் வர தடை செய்து விடுவார்கள் என்று அந்த மனுஷன் கூறினார். ஆனால் ஹட்சன் டெய்லரோ அதை கேட்காமல், நான் கண்டிப்பாக அங்கே செல்ல வேண்டும், ஒரு மனுஷன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டால் கூட நான் அவர்களுக்காக தேவனுடைய வார்த்தையை பேசுவேன் என்று அந்த மனுஷனிடம் கூறிவிட்டு ஹட்சன் டெய்லர் அந்த கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்றார். அங்கு சுமார் 10 பேர் வந்திருந்தார்கள். அதை பார்த்தவர் ஆச்சரியப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தார். வழக்கத்திற்கு மாறாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அங்கு எல்லோர் மீதும் ஊற்றப்பட்டது. வந்திருந்தவர்களில் 6 பேர் தங்களை மிஷனரி பணிக்காக ஒப்பு கொடுத்தனர். மீதி 4 பேர் சீனாவில் நடைபெற இருந்த ஹட்சன் டெய்லரின் ஊழியத்தை பணத்தால் முன்வந்து தாங்க அவர்கள் ஒப்பு கொடுத்தனர். ஆம் பிரியமானவர்களே, அவர் அங்கு செல்லாவிட்டால் அந்த 10 பேரும் வாழ்க்கையை இழந்திருப்பார்கள். இவர் எதிர்பாராத அதிசயம் அங்கு நடந்தது. அப்பொழுது அவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி அவர்களை 6 பேரையும் ஜெபித்து ஊழியத்திற்கு அனுப்பிவிட்டார். சிறிது கூட்டம் தானே, இவர்களுக்கு போய் நாம் என்ன பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று அநேகர் நினைத்து வீட்டிலே முழங்கி கிடக்கிறார்கள். அப்படி ஹட்சன் டெய்லர் நினைத்திருந்தால் சீனா தேசம் அந்த 6 புதிய மிஷனரிகளை இழந்திருக்கும். அவர்கள் 6 பேரும் சீன தேசத்திற்கு சென்று மிஷனரி ஊழியத்தை செய்து ஆண்டவரை குறித்து பிரசங்கம் செய்து வந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்று புஸ்தகத்தில் நான் வாசித்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, வாய்ப்புகள் மிகவும் அற்பமானதாக தெரிந்தாலும் அதையும் பயன்படுத்துவோம். அப்பொழுது தேவன் நிச்சயமாக எதிர்பாராத அதிசயத்தை நம்முடைய கண்கள் காண உதவி செய்வாராக. வேதத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். யோபினுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து எல்லோருக்குமே நன்றாய் தெரிந்திருக்கும். அவரை குறித்து ஆண்டவரே வேதத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்பதையும் ஆண்டவர் தம்மை வாயை திறந்து யோபை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தார். பிள்ளைகளை இழந்தார், ஆடு மாடுகளையும் வயல்களையும் இழந்தார். எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் கூட அவருடைய மனைவி வந்து அவரை தூஷித்து சென்று விட்டாள் என்பதையும் அறிந்திருக்கிறோம். அவருடைய நண்பர்கள் வந்து யோபுவை குறை சொன்னார்கள். அவருடைய உறவினர்கள், அந்த ஊர் ஜன மக்கள் எல்லோரும் யோபுவை பார்த்து பகைத்தார்கள், கேலி பரியாசம் செய்தார்கள். ஆனாலும் யோபு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தன்னை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தை நினைத்து அவர் ஒரு நாளும் தேவனை தூஷிக்கவில்லை, தன்னுடைய வாயை திறந்து தேவனை தூஷிக்கவில்லை, மறுதலிக்கவில்லை. அவருடைய உத்தமத்திலே அவர் உறுதியாய் நின்றிருந்தார். எல்லாவற்றையும் இழந்த யோபுவுக்கு ஆண்டவர் கருணை காட்டி இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பான நன்மையாலே முடிசூட உதவி செய்தார். இதை பார்த்த எல்லா ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக எதிர்பாராத ஒரு அதிசயம் தான் யோபின் வாழ்க்கையில நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஹட்சன் டெய்லரை போல உறுதியாய் நிலைத்திருப்போம், யோபையை போல உத்தமத்திலே நிலைத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த காலை நேரத்தில் நாம் மறந்து போய்விடக்கூடாது. வேதத்தில் இப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பங்கள் அற்பமாயிருந்தாலும் நாம் ஆண்டவருடைய உறுதியாய் பற்றி இருக்கும் பொழுது நாம் எதிர்பாராத அதிசயம் இந்த காலை தினத்தில் ஆண்டவர் நமக்கும் செய்வாராக. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.